சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கின்றது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய சென்னையின் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் விளையாட்டுத்துறை செயலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் சென்னை பெருநகர காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொறுத்தவரை முதன்முறையாக இரவு நேரத்தில் இந்தியாவில் நடைபெறக்கூடிய பந்தயமாக இருக்கின்றது. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு எனும் பொழுது தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சிவானந்தா சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்கள் வழியாக நேப்பியர் பாலத்தை கடந்து செல்லக்கூடிய வகையில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கின்றது. உலகின் பல்வேறு முன்னணி கார் பந்தய வீரர்கள் மட்டுமல்லாமல் இந்திய வீரர்களும் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கக்கூடிய சூழலில் வீரர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள், பார்வையாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சிவானந்தா சாலை, அண்ணா சாலை வழியாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் இரவு நேரத்தில் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய அவசர ஊர்திகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கான போக்குவரத்து மாறுதலும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மாற்றம் தொடர்பான விவரங்களை தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் கூறி வருகின்றார்கள். வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு நேரத்தில் சென்னை மாநகரில் இந்த கார் பந்தயம் தீவுத்திடலை சுற்றி நடைபெற உள்ளது.